ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா 2017 வருஷம் நடைபெற்ற குரூப் 1 தேர்வுக்கான மெயின் எக்ஸாம் ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட வரைக்கும் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் ப்ரெஸ் ரிலீசர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் மோர்னு இருக்குது, அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஸ் ரிலீசஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். 31/12/2018 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாம் பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வியூன்னு இருக்க இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, வணிக வரித்துறை உதவி ஆணையர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், தீயணைப்புத்துறையில் அதிகாரி, இந்த மாதிரி ஒரு 85 குரூப் 1 போஸ்ட்டுக்கான மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கடந்த 2017 வருஷம் அக்டோபர் மாதம் வந்து நடந்துச்சு. 4199 பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 176 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூக்கு, அதாவது ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து 176 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ஓரல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21/1/2019 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு 25/1/2019 அன்றைக்கி முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு போகும்போது அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் இன்டிமேஷன் வந்து அனுப்பியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 176 பேரோட செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது ரோல் நம்பர் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 ரிசல்ட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 31/12/2018 சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து 176 பேரோட ரோல் நம்பர்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஆஃபீஸ்க்கு தான் செல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த டேட், அதாவது 21/2019 25/1/2019 உங்கள் ஓரல் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு எந்த டேட்டில் வந்து ஓரல் டெஸ்ட் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயிலுக்கும் அனுப்பப்பட சொல்லியிருக்காங்க. எந்தவித போஸ்டல் கம்யூனிகேஷனும் அனுப்ப மாட்டேன் சொல்லியிருக்காங்க. உங்கள் மொபைலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு மட்டுமே தான் அந்த தகவல் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டோட பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.